58 வருஷமா ஆட்சியில் இல்லை. 58 வருஷமா கட்சி உயிரோடு வச்சுருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயம். வளர்த்தணும் அப்படிங்கிறப்ப அதிகாரத்தில் ஒரு பங்கு இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். திமுக தளபதி போன்றவர்கள் எதிர்வினையாற்றிருக்காங்க. உங்க கட்சியில ஆளே இல்ல, எங்களை வச்சு நீங்க எங்க ஊர் சவாரி பண்ணிட்டு ஆட்சியில் அதிகாரம் கேட்கறது இந்த மாதிரி கேட்கறது. திமுகவோட உழைப்பை நான் மறுக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் போட்டி போட்டிருக்காங்கன்னா என்னமோ பூத்துக்கு ஆளில் எம்எல்ஏக்கு ஆளில்ன்னு ஜோக் அடிக்கிறாங்க. டிஎம்கே அத்தனை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்க்கும் அவ்வளோ போட்டி. ஒரு வீக்காக ஐயப்பட கட்சியில் இப்படி யாராவது பேசுவாங்க. 1 கோடி கூட செலவு பண்ணி நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் வாங்க ரெடி மேடம் அப்படின்லாம் சொன்னவங்க காதில் வாங்கிட்டு 1 கோடியா மாவட்ட செயலாளர் பதவிக்கா? பாஜக சில பேர் தூண்டி விட்டு விளையாடுதோ, கிட்டத்தட்ட மாணிக் தாக்கூர், ஜோதிமணி எல்லாம் பிஜேபி பின்னாடி இயக்குறாங்கலாம் செய்தி பார்த்தோம். அந்த மாதிரி காங்கிரஸில் சங்கிகள் இருப்பதை நான் மறுப்பது. அவங்க விஜய் கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க யாருமே காங்கிரஸ்காரங்க, அவங்க சங்கிகள். தமிழ்நாட்டில் தமிழுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் தான். தெளிவான ஒரு மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பராசக்தியில் காமிச்சாலும் 1% கூட கிடையாது. நானே சொல்வேன், பராசக்தி இன்னுமே நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ கொடூரங்கள் இங்கே ராணுவத்தில். இன்னைக்கும் உங்கள் ஓட்டை காப்பாற்ற நிற்கிறது காங்கிரஸ் தான். உங்கள் ஓட்டை ஒருத்தர் படிச்சுட்டு போகிறாங்க, எஸ்ஐயான்னு போட்டு யார் நிற்கிறவங்க கூட. ஜமீன்தார் சிஸ்டத்தை ஒழிச்சது யார்? கொத்தடிமையாக இருந்த சிஸ்டத்தை ஒழிச்சது யார்? இன்னைக்கு ஈக்குவல் ரைட் கொடுத்தது யார்? நீட்டை கொண்டு வந்தது யார்? கூடலூர் வந்தாலே ராகுல் காந்தி ஏன் புதிய தலைமுறை நிமிஷத்துக்கு நிமிஷம் விஜய போடுறாங்களே, ஏன் ராகுல் காந்தியை காமிக்கல? ஒரு லைவ் போடுற ஒரு தொலைக்காட்சி யாருக்கு அதிகமான வியூஸ்? பாரஜோட ஃபுல்லாவே அவ்ளோ வியூஸ். இன்னைக்கு மக்களோட அட்டென்ஷன் விஜய் பக்கம் இருக்கறதுனால போடுறாங்க. அவ்வளோ மக்கள் இருக்காங்களே மேம் பின்னாடி. அவர் பின்னாடி மக்கள்லாம் கிடையாது. அவ்வளோ கூட்டம் வருது. அவ்வளோ கூட்டம் வருதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரை பார்க்க வராங்க. அவரை பார்க்க நீங்க நயன்தாரா வந்தாலும் வருவோம். ஏங்க 1% எதுக்குங்க பிஜேபி பக்கம் போகணும்? அவர் நம்பி ஒரு 4 பசங்க இருக்காங்க, உயிரியே கொடுக்குறாங்க. அந்த 4 பசங்க ஓட்டு 40% இருக்குன்னு சொல்றாங்க மேம் அவர் கட்சிக்காரங்களா. நம்புங்க. சிபிசிஐடிக்கு மாற்றலான்னு பார்த்தாங்க, நல்ல வேலை சிபிஐக்கு போச்சு. பிஜேபி அவரை வச்சு விளையாட்டுறதெல்லாம் விளையாட்டோம். அதுக்கப்புறம் அவரு சொல்கிறேன், நான்லாம் அடங்குற ஆளா, என்னால் அடக்கிட முடியுமா, இந்த பேச பார்த்தா அப்படியா இருக்குன்னு பேசுகிறாரு. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையேயான அந்த உறவு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வெளியில காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் திமுக அவர் சொல்லிக்கிட்டாலும் இன்னும் அந்த ஷீட் ஷேரிங்கு அது எல்லாமே பேச்சுவார்த்தையெல்லாம் முழுமையாக நடக்க ஆரம்பிக்காதனால. ஏன்னா கிரீஷ் சோடங்கர் கூட சமீபத்தில் திமுகவோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இப்போ கூட கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதில் கூட ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலை அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த ரிஃப்ட் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கா காங்கிரஸ்க்கும் திமுகக்குள்ள? நீங்கள் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1967 காங்கிரஸோட கவர்மெண்ட் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை 33 + 25 58 வருஷமாக ஆட்சியில் இல்லை. நாங்கள் 58 வருஷமாக கட்சி உயிரோடு வச்சுருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த காங்கிரஸோட வந்த கட்சிகள் நிறையா கட்சிகள் உருவாச்சு போச்சு தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே டிஎம்கேக்கு முன்னாடி நிற்கவே முடியல. ஆனால் காங்கிரஸை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும், பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டியும், உள்கட்சி பூசல் இருந்தாலும் இல்லாட்டியும், இன்னுமே இப்போ ரீசெண்டாக டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் போட்டி போட்டிருக்காங்கன்னா என்னமோ பூத்துக்கு ஆளில் எம்எல்ஏக்கு ஆளில்ன்னு ஜோக் அடிக்கிறாங்க. டிஎம்கே அத்தனை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டுக்கும் அவ்வளோ போட்டி. ஏன்னா நிறைய பேர் எனக்கு அறிமுகம் அப்படிங்கிறனால அவ்வளோ ஈஸியாலாம் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இல்லை. அதுக்கு நேஷ்னல் ஆஃபீஸ் பேரெல்லாம் இது கொடுத்து சில பேர்லாம் சொன்னாங்க நாங்கள் செலவுலாம் பண்ணுறோம். காங்கிரஸில் இருக்க பிரச்சனையும் அவங்க சொல்கிறதும் அதே தான். மாவட்ட தலைவர்களாக இருப்பாங்க, ஆனால் பூத்தில் கீழே வேலை செய்ய தொண்டர்கள் தான் இருக்க மாட்டாங்களே தவிர்த்து அவங்க சொல்கிறாங்க நான் 1 கோடி கூட செலவு பண்ணி. காங்கிரஸ் இருக்க எல்லாருமே தலைவர்கள் தான், தொண்டர்கள் இல்லை. அப்படி கிடையாது. 1 கோடி கூட செலவு பண்ணி நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் வாங்க ரெடி மேடம் அப்படின்லாம் சொன்னவங்க காதில் வாங்கியிருக்கு. ஒரு வீக்காக ஐயப்பட கட்சியில் இப்படி யாராவது பேசுவாங்களா?
எவ்வளோ செலவானாலும் ஒரு பிரசிடென்ட் போஸ்ட் வாங்கிக்கலாம் மேடம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா நாம்கே வாஸ்க்குலாம் கிடையாது. அந்த கட்சி இன்னுமே ஆக்டிவாக தான் இருக்குது. தொண்டர்கள் இல்லை ஒரு அப்படிங்கிறப்ப கோடியா ம் மாவட்ட செயலாளர் பதவிக்கா? பதவிக்கு யாரும் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க, யாருக்கும் வாங்கலை. ஏன்னா இந்த தடவை ரொம்ப ரொம்ப எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் காங்கிரஸில் வந்து இந்த தடவை தேர்தல் நடந்திருக்கு. ஏன்னா அது நல்லாவே எனக்கு தெரியும். டேட்டாலாம் போய் ஈவன் ஒரு இதில் கேட்டாங்க, அங்கே இருக்கிற மக்கள் வந்து இவங்களை தலைவராக ஏற்றுப்பாங்களான்னு கேட்டு சொல்லுங்கன்னு கூட என்கிட்ட ஒருத்தர் வந்து இதுலேருந்து அந்த டீம்லேருந்து கேட்டாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்திருக்கு. யாருமே தலையிட முடியல. யாருமே தலையிட முடியல. அப்படி தான் இந்த தடவை தேர்தல் நடந்திருக்கு. அதே சமயத்தில் என்கிட்ட இப்படி சொன்னவங்களும் இருக்காங்க. ஏதாவது வழி இருக்கா மேடம் அப்படிலாம் கேட்டாங்க. அது இல்லை, இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து எம்எல்ஏக்கு உங்களுக்கு கேண்டிடேட்டே இல்லை அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு இடத்துலேருந்து எம்எல்ஏக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுவும் போயிட்டுருக்கு. சரி, எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கோம், தலைவர் இருக்கோம், தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறது அந்த பிரச்சனைக்கு நான் இங்கே வரேன். தொண்டர்கள் இல்லாமல் இல்லை. ஐஓசி எலெக்ஷனில் இன்றைக்கும் தொண்டர்கள் இணையிறாங்க. ஐஓசியில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. சக்தி அபியான்லேருந்தே 5-6 பேர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக மாறி இருக்காங்க. இப்படி இருக்கிற அமைப்புகள் வெளியில் தெரியாது. எங்கள்கிட்ட லேபர் விங் இருக்குது, ரிசர்ச் விங் இருக்குது, அவ்வளோ விங் இருக்குது. எல்லாமே காந்தி காலத்துலேருந்து உருவான அமைப்புகள். ஓபிசி விங் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதே சமயத்தில் நாங்கள் தொண்டர்களாக அங்கே போய் பூத்தில் வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. டிஎம்கேல ஆல்ரெடி இருப்பாங்க. அவங்க பூத்தில் ரொம்ப பவர்ஃபுல். ஏடிஎம்கேவோடய அவங்க சில பூத்துலலாம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கள மீறினால தான் அவங்கள மீறி ஓட்சோடி கூட பண்ண முடியாமல் பிஜேபி தவிக்குது. பிஜேபியே டிஎம்கே மீற முடியல அப்படிங்கிறப்ப 58 வருஷமாக பைசாவும் இல்லாமல் ஆட்சியிலையும் இல்லாமல் ஒரு மத்தியில் இருந்துக்கீங்களே. மத்தியில் இருந்திருக்கோம். பட் இருந்தாலும் எங்களுக்கான பைசா ஜென்ரேஷன் நாங்கள் இங்கே தான் உருவாக்குறோம். ஆட்சியில் இருக்கிறப்ப உங்களுக்கு டொனேஷன்ஸ் வரும் கட்சிக்கு. ஆட்சிக்கே வராது, அதிகாரத்துக்கே வராதுன்னா யாரும் உங்களுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், யார் உங்களுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க? தொண்டர்கள் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. தொண்டர்களை வேலை செய்ய விடாமையே வச்சுட்டாங்க. திடீர்னு எங்களுக்கு ஒரு பிஎல்ஏ ப்ராக்டிஸ் வேணும், அந்த ப்ராக்டிஸ் வேணும், ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறப்ப களத்தோட நிலவரம் சொல்கிறேன், டிஎம்கேக்காரங்க உள்ளோடும். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இளைஞர்கள் வந்து கீழேந்து வர்றதுக்கான இன்றைக்குமே ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் உயிரோடு தான் இருக்குது. சேவாத்தால் இங்கே கொஞ்சம் செயல்படலை. கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஆர்எஸ்எஸும் சேவாதாலும் ஒன்றா வந்தது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த அமைப்பு தான். இங்கே கட்சி வேலை அப்படிங்கிறப்ப கட்சியில் அதிகாரம் இல்லாததுனால, என்றைக்குமே கட்சியில் அதிகாரத்துக்கு வரலைங்கும்போது சின்ன இடத்துலேருந்து இந்த பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, பைசாவும் கம்மியாக இருக்கனால உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு வருடம் அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சியோட தப்பு தானே. காங்கிரஸ் கட்சி வளர்க்க இங்க கார்த்திக் சிதம்பரம் சொல்ற மாதிரி இல்ல வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். நாங்க பண்ண தப்பு தான் கட்சி வளர விடல, வளர்க்கல அப்படின்றது. வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டோம்னா, டிஎம்கே மாதிரியான ஆளும் கட்சியில கூட்டணி நிறைய விட்டு கொடுத்துடும். ஆளும் கட்சி கூட்டணி விட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். இப்ப தவறுகள் ஆராயும் போது எங்க நம்ம தவறு, ஏன் நம்மளுக்கு ஆளுங்க வரல அப்படிங்கிறப்ப எங்களால திடீர்னு திருப்பி போக முடியாது. விஜய் கொடுக்குற நம்பிக்கையை எங்களால் கொடுக்க முடியல. ஈவன் சீமான் கொடுக்குற நம்பிக்கை கூட எங்கள் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்ப ஒரு ஆட்சி அதிகாரம் அப்போ வந்துடுச்சுன்னா அந்த நம்பிக்கை வரும். அப்போ இன்னும் நிறையா தொண்டர்கள் உள்ளே வந்துடுவாங்க. ஏய், நம்மளும் இந்த கட்சியில் வந்தால் அமைச்சராகிடலாம்டா, இந்த கட்சியில் வந்தால் நம்மளும் எம்எல்ஏ ஆகிடலாம், இந்த கட்சிக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நாங்கள் ஆளும் கட்சிக்கே கூட்டணியாக இருந்துட்டோம். ஸோ அதனால அதில் உறுதியாக இருக்கீங்க. இப்போ பவர் ஷேரிங் கொடுத்தாதான் திமுக கூட்டணின்னு. எங்களுக்கு பவர் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து உயிர்ப்பித்தல். இப்போ காங்கிரஸ் கட்சி மறுபடியும் உயிர்த்தெழ செய்வதற்கு உயிர் தேழலாம் வேண்டாம், உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் இருக்கு. அதை இன்னுமே மேம்படுத்தணும், வளர்த்தணும். அப்படிங்கிறப்ப அதிகாரத்தில் ஒரு பங்கு இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அவங்க ஒத்துக்கிறாங்க, அது அவங்களோட வியூ. ஆட்சி அதிகாரத்தில் அவங்க வந்து ராகுல் காந்தியே ஒரு இடத்துல வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா மாநிலங்கள் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அப்படிங்கிறப்ப நாங்கள் காங்கிரஸில் இப்போ என்ன சொன்னோம், மாநிலத்திலும் கூட்டாட்சி, மத்தியிலும் கூட்டாட்சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இது சரி இது தப்புன்னா கிடையாது அரசியலில். எங்களுக்கு இது தேவையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சர்வைவல், எங்களோட சர்வைவல் இருந்தால் தான் நாங்கள் ஃபிட்டாக. அதுக்கு தான் திமுக தளபதி போன்றவர்கள் வந்து எதிர்வினையாற்றிருக்காங்க. உங்கள் கட்சியில் ஆளே இல்லை,
எங்களை வச்சு நீங்க வந்து எங்க போது சவாரி பண்ணிட்டு ஆட்சியில் அதிகாரம் கேட்கறது இந்த மாதிரி கேட்கறது திமுகவோட எப்படி உழைப்பை வந்து சரி வந்து நான் வருவீங்க? மறுக்கவே இல்லை. ஏன்னா நான் தொகுதியில் வந்து கிருஷ்ணகிரியில் வேலை பார்த்துருக்கேன், மயிலாடுதுறையில் வேலை பார்த்துருக்கேன், திருவள்ளூரில் கொஞ்சம் நல்லாவே தெரியும் எப்படிலாம் வேலை பார்த்தாங்கன்னு. திருவள்ளூரில் காங்கிரஸ் மக்கள் தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து சசிகாந்த் சாருக்காக வேலை செஞ்சாங்க. இதே மற்ற தொகுதிகள் நான் பார்க்குறப்ப திருநெல்வேலி ஆகட்டும், விருதுநகர் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து நான் மயிலாடுதுறை போகிறப்ப திமுகவோட ஒர்க்கை வந்து அளவே முடியல. நான் போனால் கும்போணத்தில் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேம்ப்ளெட் அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு இதை அடிச்சுட்டு என்கிட்டயே கேட்டாங்க, மேடத்தோட கிளிப்பிங்ஸ் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அவ்வளோ வேகமாக வேலை பார்த்தாங்க. அதை வந்து நான் குறைத்து மதிப்பிடவே மாட்டேன். திமுக தொண்டர்களையும் நான் குறைத்து மதிப்பிடவே மாட்டேன். ஒரு பத்திரிக்கையாளர் மணி சொல்கிற மாதிரி அவங்க திமுக எப்போதுமே எலெக்ஷன் மூடில் இருப்பாங்க. காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் அப்போ எலெக்ஷன் மூடில் இருப்பாங்க. அப்போது அவங்களோட உழைப்பால் நாங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ ஜெயிச்சோங்கிறத வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, அது இல்லை. அதே சமயம் இன்றைக்கும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவேங்கிற மக்கள் கிருஷ்ணகிரியில் எவ்வளோ இடத்துல நான் பேட்டி எடுத்திருக்கேன். கைக்கு தாங்க வீடியோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தானே, நிறைய இடத்துல இருக்கு, நிறைய இடத்துல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில நீங்கள் தொகுதிகளில் இன்றைக்குமே ராகுல் காந்தி ஒரு நடைப்பயணம் பண்ணால் காங்கிரஸ் திரும்பி இங்கே வரும். பர்சன்டேஜ் இன்னைக்கு இருக்கிற கூட்டணியில் ஏன் இந்த சமயத்தில் விளையாடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு பர்சன்டேஜும் இம்பார்ட்டன்ட். அப்போது இந்த சமயத்தில் கேட்டு பார்ப்போமே, திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் பக்கம் போகிற ஐடியா இல்லை. விஜய் பக்கம் போனால் காங்கிரஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் போகணும் சொல்கிறவங்க வந்து இதை வந்து ஒரு தேர்தல் உத்தியாக சொன்னால் பிரச்சனை இல்லை. இல்லை தீவிரமாக நான் விஜய் பக்கத்துக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க ஒரு பாஜகவோட ஆட்களாக தான் இருந்தால் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் வந்து பாஜக வந்து சில பேர் தூண்டி விட்டு விளையாடுதோ, கிட்டத்தட்ட வந்து மாணிக் தாக்கூர், ஜோதிமணி எல்லாம் பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குறாங்கலாம் செய்தி பார்த்தோம். நான் அந்த மாதிரி மாணிக் தாக்கூர் மிகுந்த மரியாதை உள்ள காங்கிரஸ். அவர் ஒரு இது. நான் வந்து ஜோதிமணி மேடம் ராகுல் காந்தியோட இந்த பாலஜோட யாத்திரால என்னை வந்து ராகுல் காந்தி அவர்களிடம் அறிமுகப்படுத்தினதே ஜோதிமணி அவர்கள் தான். அதனால அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். மணிப்பூருக்கு நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தப்ப மாணிக் தாக்கூர் சார் டைரெக்டாக ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்தினதும் அவர் தான். இவிகேஎஸ் போன்றவர் நேரடியாக என்னை கூப்பிட்டு வாழ்த்தினதும் உண்டு. அந்த மாதிரியான காங்கிரஸ் மக்களை வந்து பிஜேபி தூண்டல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். யாரையுமே நான் குறைத்து மதிப்பில்லை. அதே சமயம் காங்கிரஸில் சங்கிகள் இருப்பதை நான் மறுப்பதற்கு பிரவீன் சக்கரவர்த்தியும் நான் பர்சனலாக தெரியும். அவர் மயிலாடுதுறைக்கு வந்து அவர் எம்பி ஆகணுங்கிறத நான் விரும்பினேன். ஏன்னா சென்ட்ரலில் ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருக்கவர், ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கவர், நம்பூர் எம்பியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சேன். நான் யார் என்ன அப்படின்னு நான் யாரையுமே நான் குறிப்பிட விரும்பலை இங்கே. ஆனால் காங்கிரஸில் சங்கிகள் இருக்கதை நான் மறுக்கவே மாட்டேன். நான் இவங்க சங்கி அவங்க சங்கி அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் நான் யாரையுமே காங்கிரஸ்காரரை வந்து குறைக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க காங்கிரஸில் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ்காரங்க தான். அதே சமயம் விஜய் கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க யாருமே காங்கிரஸ்காரங்க கிடையாது, அவங்க சங்கிங்க தான். தேர்தல் உத்தியா இதை பயன்படுத்துறது வேற. கொஞ்சம் போட்டு பார்த்து சீட் அதிகமா கேக்குறது, பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அதுக்கு பயன்படுத்திக்கலாம். போகலாம் கூடாது. அரசியல் வந்துட்டு என்ன அவியலா பண்ண முடியும்? அரசியல் தான் பண்ண முடியும். முதலா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இப்போதான் அரசியல் பண்ணுது. நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஸோ இதை வந்து தேர்தல் உத்தியா பயன்படுத்தலாம். ஆனால் விஜய்க்கு போகணும்னு நினைச்சா அது ஒரு சங்கி. ஏன்னா நாங்கள் வந்து 140 வருடமாக ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு புதிதாக வந்து ஒரு பிஎல்ஏ கூட இல்லாத, ஒரு தெளிவே இல்லாத 41 பேருக்கு நான் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். சென்னை வெள்ளத்தில் ஓடி வந்தேன். இப்போ திருநெல்வேலி நடந்தப்ப சாப்பாடு பாக்கெட்டை போட்டுட்டு தெருவாக போனேன். இந்த அடுத்த சென்னை வெள்ளம் வந்தப்ப தெர்மோகோல் போட்டில் நின்று ராத்திரி 9 மணிக்கு போய் சாப்பாடு கொடுத்தேன். ஒரு பொண்ணு ஒரு வாரமாக ஈரத்தில் நின்னப்போ முதல் நைட்டு எங்கள் கையிலேருந்து தான் போச்சு. அழுது அது சொல்லிச்சு, ஒரு வாரமாக ஈரத்தில் நிற்கிறேன் மேடம், இப்போ தான் முதல் நைட்டு காஞ்ச நைட்டியை போடுறேன் அப்படின்னு. நாப்கினை கொண்டு போய் கொடுக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள் நாங்கள் 41 பேர். உங்கள் கட்சி உங்கள் ஆட்கள் எப்படி ஓடி வர மனசு வருது? அவரை போய் எப்படி தலைவராக உங்களால் ஏற்றுக்க முடியுது? எப்படி முடியுது? நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உங்களோட ஆட்கள் உங்கள் ஆள் உயிர் போகிறப்பயே உங்களால் நிற்க முடியல. நீ எப்படி உங்களை நம்பி நாட்டை காப்பாற்ற முடியும்? எங்கள் கட்சியை எப்படி நான் கொடுக்க முடியும்? அப்படியே
அது நடந்துச்சுன்னா அது தற்கொலை முடிவு தான், எங்களோட தற்கொலை முடிவு தான். அது திமுகவுக்கும் தெரியும்ல இவங்க தாவை கூட போக மாட்டாங்க அப்படின்றது. தெரிஞ்சுதான் 2 பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் திமுக பயங்கரமா விளையாடுற மாதிரி தெரியுது. சமீபத்தில் வெளியான பராசக்தி படத்துல கூட காங்கிரஸ சும்மா பிரிச்சு எடுத்திருக்காங்க. ஆ, தமிழ்நாட்டுல தமிழுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் தான் தெளிவான ஒரு மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. தமிழுக்கு துரோகம் செஞ்சது காங்கிரஸ் கிடையாது. கடைசி பக்தவச்சலம் தான் கடைசி முதலமைச்சரா இருக்கும்போது தான் அந்த கடைசி பிரச்சனைகள் நடந்தது. தமிழர்களை கடைசி கொன்றது, காட்சியில இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மொழி இருமொ போர் தியாகிகள்னு இரு சொல்றோம் இல்லையா, அவங்க இருமொழி கொண்டது கொள்கை காங்கிரஸ் தான்ன்றதை சரி. தெளிவா நீங்க படம் போட்டு காட்டிட்டாங்க. டெல்லியிலேயே வேலை பார்த்துருக்கீங்க. இருமொழி கொள்கையை கொண்டு வந்த முதலில் சட்டமாக்கியவர், அரசியலமைப்பில் கொண்டு வந்தவர் யார்? இருமொழி கொள்கையில் நேரு தான். நேரு தான் கொண்டு வந்தார். நேரு என்ன சொன்னாரு? அரசு அரசு மொழி கிடையாது, அலுவல் மொழி. இருமொழியிலையும் அலுவல் மொழி தான். இன்னி வரைக்கும் நம்மளுக்கு அரசு மொழி கிடையாது. அவ்வளோ தெளிவாக செக்யூலரிஸ்டாக ஒரு மொழியிலையும் செக்யூலர் தான் வரும். அப்படி கொண்டு வந்ததை அதுதான் படத்திலேயே காங்கிரஸ் சொல்றாங்க. ஒரு நிமிடம் நேரு அவர்கள் கொண்டு ஒரு வந்து அது கொடுத்த அந்த உத்தரவாதத்தை மீறிட்டாங்க. ஒரு அடுத்து வந்த நிமிடம் ஒரு லால் நிமிடம் பகதூர் சாஸ்திரி அதை செய்யல. ஒரு நிமிடம் பக்தவச்சலம் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண, இந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ண அவ்வளவு முயற்சி மேற்கொண்டாங்க ஒரு நிமிடம் அப்படின்னு. இந்திய அலுவல் மொழி ஆக்குறதுக்கு, ஒரு இணைப்பு மொழி நிமிடம் ஆக்குவதற்கு தான் பக்தவச்சலம் கவர்மெண்ட் அவ்வளவு பண்ணதா பராசக்தி படத்துல காட்டினாங்க. ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் இருமொழி கொள்கை நான் ஆரம்பிச்சேன்ல, மும்மொழி கொள்கைகளா மாற்ற யாரோ ஆசைப்பட்டாங்கல்ல, அதை திருப்பி இருமொழி கொள்கையாக மாற்றினது யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட். இந்திரா காந்தி. அந்த மும்மொழி கொள்கைக்குள்ளே விளையாண்டாங்கல்ல, அவங்களாம் சங்கிங்க. அவங்க எல்லாம் இப்போ காங்கிரஸில் இல்லை. காங்கிரஸிலும் ஒரு காலத்தில் சங்கிகள் இருந்தார்கள். அஸ்ஸாம் முதல்வர் யாரு? அஸ்ஸாம் முதல்வர் யாரு? அஜித் பவார் யாரு? நீங்களாம் சங்கிகள். அஜித் பவார் சங்கி கிடையாது, அவர் வந்து செக்குலரிஸ்ட். செகுலரிஸ்ட் தான். அஸ்ஸாம் முதல்வர் யாரு? மத்திய பிரதேசில் இருக்கவங்கலாம் யாரு? இன்னைக்கு எல்லா காங்கிரஸ் அமைச்சர்லையும் பாருங்க, பிஜேபிக்கு போனவங்கன்றீங்க. பிஜேபிக்கு போன அத்தனை சங்கிகளும் காங்கிரஸ்ல தானே இத்தனை வருஷமா இருந்தாங்க. இத்தனை அவங்களோட இந்துத்துவ அமுகம் போச்சா இல்லையா? தேசிய கட்சிகள்ல மாறி மாறி இருக்கிறது ஆ, வழக்கம் தான். நீங்க அவங்க அதிமுக திமுக இருக்கவங்க இந்துத்துவ கட்சி மாறுற மாதிரி அங்க காங்கிரஸ் பிஜேபிக்கு இப்ப போறவங்க அஜித் பவார் இருப்பாங்கல்ல. செகுலரிஸ்டா தான் இருந்தார். இல்ல, தேவகவுடா அவர் பிஜேபி வந்துட்டார் மறுபடியும். தேவகவுடாக்கு வந்து பிஜேபி ஆதரவா இருந்தாலும் தேவகவுடா இன்னி வரைக்கும் செகுலரிஸ்ட் தான். ஆனா இந்துத்துவாவே மாறி ஒரு குரூப் இருக்குல்ல, அது காங்கிரஸ்லயும் இருந்துச்சு. சங்கிகள் மும்மொழி கொள்கையில கொண்டு வருவாங்க. காங்கிரஸில் இருந்த சங்கிகள் தான் கொண்டு வந்தாங்களே தவிர்த்து நேரு இந்திரா போன்ற தலைவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் தான் இருமொழி கொள்கை கொண்டு வந்தாங்க. மணிப்பூர்ல நடந்துச்சு, பிரதமர் காது கொடுத்து கேட்டார். அதாவது இன்னைக்கு மும்மொழி கொள்கை இருமொழியா மாத்துறேங்கிறாங்களே, நம்ம பணத்தை இன்னைக்கு 0 ரூபாய் மாற்றி வச்சாங்களே, இன்னைக்கு யாராவது போராட்டம் போடுறாங்களா? இல்லை. காங்கிரஸை எதிர்த்து போராட்டம் செஞ்சா நடக்கும். நீங்க போராடலாம், அதை நடத்தி கொடுப்பாங்க காங்கிரஸ். நீங்க என்ன போராடினாலும் தன்னை மாற்றிக்கொள்ளும் கட்சி அது. இன்னைக்கும் உங்க ஓட்டை காப்பாற்ற நிக்கிறது காங்கிரஸ் தான். உங்க ஓட்டை ஒருத்தர் படிச்சுட்டு போறாங்க, எஸ்ஐஆர்னு போட்டு. யார் நிக்கிறவங்க கூட? காங்கிரஸ் நிற்குது. மந்திரேகா, பஞ்சாயத்து ராஜ் எல்லாத்தையும் இந்த கட்சி எடுக்க போகுது. ஜமீன்தார் சிஸ்டத்தை ஒழிச்சது யாரு? கொத்தடிமையா இருந்த சிஸ்டத்தை ஒழிச்சது யாரு? இன்னைக்கு ஈக்குவல் ரைட் கொடுத்தது யாரு? எல்லாருக்கும் கொண்டு வந்தது யாரு? நீட்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்பாங்களா டிஎம்கே? நீட்டை கொண்டு வந்தாலும் மக்களுக்காக நிற்பாங்க. ஆனால் இவங்க மக்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து சம்டைம் அரசியலில் வந்து 1%, 0.5% ரிஃபார்மேஷனுக்காக செய்யணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் தவறாக முடியுமே தவிர எல்லாமே தவறாக செஞ்சுட்டு ஒரே ஒரு நல்ல விஷயத்தை செய்ய மாட்டாங்க. சங்கிகள் காங்கிரஸில் இருந்தவரை காங்கிரஸ் அப்படி இருந்தது. இன்றைக்கு சங்கிகள் பணத்திற்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு கொண்டு பிஜேபிக்கு போயிட்டாங்க. உள்ளே இருக்கிற சங்கிகளும் போகட்டும். அப்ப திராவிட கொள்கைக்கும் காங்கிரஸ் கொள்கைக்கும் வித்தியாசம் கிடையாது. இருமொழி கொள்கையை அரசியல் சட்டமாக்கியது திமுக அல்ல, காங்கிரஸ் தான். அதனால் மாநிலத்தை கொண்டு வந்தது திமுக தானே? மாநிலத்தை கொண்டு வந்தது திமுக தானே? மாநிலத்துல கொண்டு வரட்டும், அது ஒரு மாநிலங்க. காங்கிரஸ் ஒரு மாநிலத்திலயா இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் அந்த கொள்கையில விடாப்பிடியா இருக்கிறது திமுக தானே. அதிமுக திமுக மாறி மாறி இந்த கொள்கையில இருக்காங்கல்ல. அவங்க இருக்கட்டும். சட்டமாக்கினது யாரு? அதற்கான தந்தை யாரு? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இல்லாட்டி இருமொழி கொள்கைன்னு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சுதந்திரத்தப்பயே காங்கிரஸ் வந்து இருமொழி கொள்கையை சொல்லிட்டாங்க. அவங்க அப்பயே ஹிந்தி தான் தேசிய ஒருமைப்பாடு, வாங்க வந்தே மாதரம் ஹிந்தியில பாடலான்னு பாடினா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அப்படி பாடினதுக்கு தான் இங்க மொழி போராட்டம் நடந்துச்சு. அப்படி பண்ணி தான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அப்போ சுதந்திரத்தப்பயே
ஏன்னா தேசபக்தி இங்கிலீஷை தூக்கிடுவோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது. அது மாறும்போதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மொழி போராட்டம் நடக்குது. ஈவன் நான் சொல்லணும்னா எங்கள் அப்பாவே மொழி போரில் வந்து தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் படித்தப்ப பராசக்தியில் காமிச்சாலும் 1% கூட கிடையாது. நானே சொல்லுவேன் பராசக்தியை இன்னுமே நல்லா எடுத்திருக்கலாம் அப்படிமே. அவ்வளோ கொடூரங்கள் இங்கே வந்து இராணுவத்தின் மூலமாக நடந்தது. இராணுவத்தின் மூலமாக நிறைய அத்துமீறல்கள் இந்தியா ஃபுல்லாகவே நடந்தது. அது எல்லா ஆட்சியிலையுமே நடக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் நான் சொல்லவே மாட்டேன். காங்கிரஸில் இருக்கிற சங்கிகள் இந்த கொள்கைக்காக நம்ம பிரதமர் உடனே வந்தாங்க. என்னமோ நடக்குதுன்னு சென்ஸ் பண்ணி உடனே வந்து திருப்பி இருமொழி கொள்கையா மாத்தினாங்களா இல்லையா? அந்த படத்துல அதானே காமிச்சிருக்காங்க. அதனால் பராசக்தியும் காங்கிரஸுக்கு ஆதரவான படம் தான். காங்கிரஸுக்கு ஆதரவான படமா சொல்றீங்க? எதிரான படமே இல்லை. ஏன்னா எங்களோட இருமொழி கொள்கையை இன்றைய வரைக்கும் நாங்கள் இருமொழி கொள்கையை காப்பாத்திட்டு இன்னைக்கு சசிகாந்த் செந்தில் சார் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு? மும்மொழி கொள்கை பண்ணினாதான் உனக்கு வந்து காசுன்னு சொல்லிட்டாரு தர்மேந்திரா. அவர் நம்மளோட கல்வி அமைச்சர், மாண்புமிகு கல்வி அமைச்சர் சொல்றதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்து ஓரளவுக்கு நிதியை கொண்டு வந்தார். ஏன் இதை பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு பரபரான்னு பேசணும். பிரவீன் சக்கரவர்த்திகளை பற்றி பேசுகிறோம்ல, அவர் 10 கட்டுரைகள் எப்படி இன்க்ளூசிவ் க்ரோத்து தமிழ்நாட்டில் இருக்குது, குஜராத்தில் இல்லை. குஜராத்தில் பணக்காரர்கிட்ட மட்டும்தான் காசு இருக்குது. அந்த ஜிடிபியும் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பரவலாக்கப்பட்டிருக்கு பொருளாதாரம். அந்த ஜிடிபி வேறேன்னு அவர் பேசியிருக்காரு. 10 கட்டுரை எழுதியிருக்காரு. ஆனால் இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே செய்திகள் ஆக்கப்படுறது ஒத்துமையாக இருக்குது. இன்னைக்கு அவர் கழகத்தை ஏற்படுத்துறதும் ஒரு உத்தி தான்றீங்க. அது வந்து அரசியல் உத்தியாக இருக்கு. ஆனால் எது செய்திகள் ஆக்கப்படுது? ஒரே ஒரு காங்கிரஸ் பர்சன் பராசக்தி சரியில்லைனாங்க. புதிய தலைமுறையில் திருப்பி அதே ஸ்லைடு போடுறேன். ஆனால் நாங்கள் ராகுல் காந்தி நடந்த ஸ்லைடு போட சொல்லுங்க, ஒரு ஸ்லைடு நடக்காது. கூடலூர் வந்தாலே ராகுல் காந்தி ஏன் புதிய தலைமுறை நிமிஷத்துக்கு நிமிஷம் விஜயை போடுறாங்களே, ஏன் ராகுல் காந்தியை காமிக்கல? இங்கு எது செய்தி ஆக்கப்படணுங்கிறது திட்டமிட்ட சதிகள் எல்லாமே இங்கே பேமெண்ட் மீடியாஸ். நான் இப்போ பேசினது வெளியில் வந்ததுன்னா இந்த சேனல் பேமெண்ட் கிடையாது. இல்லாட்டி இதுவும் பேமெண்ட்டாக இருக்கலாம். நீங்களும் என்ன கட்டாயம் இருக்கு மேம்? விஜய்க்கு வியூவர்ஷிப் இருக்கு, காட்டுறோம். ராகுல் காந்தியை போட்டா ஒரு 10 பேர் பாக்குறாங்க, விஜய் போட்டா ஒரு 10,000 பேர் பாக்குறாங்க. இதுதான் வித்தியாசம். மீடியா தான் அட்டென்ஷன் கொடுக்கும். ராகுல் காந்தியை பார்த்தா வியூவர்ஷிப் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ராகுல் காந்தியை பார்த்தா வியூவர்ஷிப் அவ்வளோ இருக்கு. ராகுல் காந்தி வந்து ஒரு இடத்துல போய் சாப்பிட்டாரு. அது எத்தனையோ மில்லியன் வந்து ஒரு வீடியோ. பொதுவா ஒரு லைவ் வந்து ஒரு லைவ் போடுற ஒரு டீச்சர் தொலைக்காட்சி யாருக்கு அதிகமான வியூவர்ஷிப் இருக்கோ போடும். ஃபுல்லாவே அவ்ளோ வியூஸ். இன்னைக்கு மக்களோட அட்டென்ஷன் விஜய் பக்கம் இருக்கறனால போடுறாங்க. மக்களோட அட்டென்ஷன்லாம் கிடையாது. மீடியாவோட திட்டமிட்ட விஷயங்கள். ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த ஆடை வந்து ஊரா போய் காமிச்சாங்க. அந்த ஆட்டுக்கு வந்த கூட்டம் அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டம் விஜய்க்கு வர கூட்டம் ஒண்ணுன்றீங்க? கண்டிப்பா. இதுல என்ன சொல்றதுல எனக்கு என்ன தெரியும்? அவ்வளோ மக்கள் இருக்காங்களா மேம் அவர் பின்னாடி? அவர் பின்னாடி மக்கள்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ கூட்டம் வருது. அவ்வளோ கூட்டம் வருதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரை பார்க்க வராங்க. அவரை பார்க்க நீங்க வந்து நயன்தாரா வந்தாலும் வருவாங்க. யாரோ ஒருத்தவங்க சன்னி லியோன் சொல்லுவீங்க, நகை கடை திறக்க வந்தாங்க, அடிதடி வந்து சன்னி லியோன் வந்தாலும் வருவாங்க. ஏன் எனக்கு சன்னி லியோன் மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன் நீங்க விஜய் இந்த மாதிரி வந்து மற்ற நடிகர்களை என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் இவர் அரசு பெரிய ஆளு, சன்னி லியோன் சின்ன ஆளு. இவர் அரசியலுக்கு வந்துட்டு தலைவரா வராரு மேம். இவரை பார்க்க வராங்க தலைவரா. வரட்டுமே, வரட்டும். ஆட கூட தான் தலைவர் விஜய்னு சொல்றாங்க. ஆட கூட தான் பார்க்க வந்தாங்க ஆரம்பத்துல. அப்புறம் நாளைக்கு பிரியாணி போட்டா வந்து சாப்பிடுவாங்க. விஜய் பிரியாணிக்கு படுவாருன்றீங்க? நான் சொல்லலைங்க. அது அவரோட உத்திகளில் தான் அவர் ஜெயிப்பார். பட் கொள்கையே இல்லாத ஒருவரை நான் தலைவராக இருக்க மாட்டேன். அவர் கொள்கையில தானே என்ன இருக்காரு. கொள்கை இருக்காரு? பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு முனையில இணைச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. எந்த கொள்கையும் இல்லை. கொள்கை இருந்ததுன்னா முதல்ல மனிதம்ங்கிற கொள்கை இருக்கணும். சமூக சமத்துவ நீதி பேசுறாரு மேம். மனிதம்ங்கிற கொள்கையே இல்லை. அவர் என்னங்க பேசுறாரு? ஏதோ எழுதி வச்சுட்டு நான் லைன் பேசுறாரு. நீங்க இப்போ வந்து நம்ம முதல்வர், நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், 22 வருட பத்திரிக்கையாளர், முதல்வரை வந்து பேட்டி எடுத்திருக்கீங்களா? பேட்டி எடுத்திருக்கீங்க. ராகுல் காந்தி பேட்டிக்கு போயிருக்கீங்கல்ல, டெல்லியில் போயிருக்கீங்க. விஜய் ஏன் இன்னி வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியல? அவரால் பதில் சொல்ல முடியும்.
ஒருத்தர் செய்தியாளரை சந்திச்சா மட்டும் தான் ஒரு அறிவாளி, இல்லன்னா ஒரு அறிவாளி இல்லன்னு நம்ம முடிவுக்கு வர கண்டிப்பா. முடியாதுல்ல. அவரோட பிம்பத்த தான் நீங்க பார்க்குறீங்க. அதாவது ஒரு சாமியார் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். நான் சாமியார் இதுக்கெல்லாம் போய் பார்ப்பேன். ஒரு பிராண்டிங் உருவாகும். நீங்க மீடியால இருக்கீங்களா? பிராண்டிங் பத்தி தெரியாதா? ஒரு பிராண்டிங். ஒருத்தர பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது அப்படிம்பாங்க. தலைவர் வராங்க, 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 வராங்க அப்படிம்பாங்க. இந்த மாரி பிஆர்ஓக்கள் உருவாக்கின பிம்பம் தான் விஜய். அரசியல் பிஆர்ஓக்களும், சினிமா பிஆர்ஓக்களும் சேர்ந்து உருவாக்கின பிம்பம் விஜய். இவங்க பாவம் டிஎம்கேல கொள்கை கிள்கைன்னு பிடிச்சிட்டு அப்புறம் உட்காந்துருக்காங்க. ஏன் பிஜேபி ஒரு படத்தெல்லாம் முடக்குதெல்லாம் சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து அப்படி ராகுல் காந்தி ட்வீட் போட்டாரே, விஜய்யுடைய படத்த முடக்குவது பிஜேபி தான்னு. நாங்க அரசியல். அரசியலுக்கு குரல் கொடுத்தே ஆகணும். ராகுல் காந்தியும் அவரும் குரல் குடுத்துட்டாரு ஒரு பங்குக்கு. ம். ஏன் அப்டின்னா, விஜய் போய் பிஜேபில மண்டிட்டா நம்மளுக்கு தான் லாஸ். எல்லாமே அந்த பயம் தேர்தல் இருக்கு கணக்கு. உங்களுக்கு. கண்டிப்பா கணக்கு தான். 1%னாலும் 1% பயம்லாம் கிடையாது. ம். ஏங்க 1% எதுக்குங்க பிஜேபி பக்கம் போணும்? அவர நம்பி ஒரு 4 பசங்க இருக்காங்க. உயிரையே குடுக்குறாய்ங்க. அந்த 4 பசங்க ஓட்டு 40% இருக்குன்னு சொல்றாங்க மேம், அவர் கட்சிக்காரங்கலாம். நம்புங்க. நிர்மல்குமார் சொல்றாரு, எங்களுக்கு ம். 40% ஓட்டு இருக்கு. நாங்க அடுத்து ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க. அமைக்கட்டும். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. உண்மைய வந்து சொன்னீங்கன்னா எனக்கு வலிக்கும். பொய் சொன்னா என்ன இருக்கும்? சிரிப்பேன். நீங்க ஜோக் சொன்னீங்க சிரிக்கிறேன். ஜோக்குக்கு நான் ஜோக்குன்றீங்க. ஜோக்க மறுத்தாலும் ஜோக்கு தான். ஜோக்க நான் வந்து ஆதரிச்சாலும் ஜோக்கு தான். நீங்க ஒரு ஜோக் சொல்றீங்க சிரிக்கிறேன். என்ன மேடம் நாளைக்கு வந்து சென்னைய மேம், முழு நீங்க சொல்ற சென்னை முழுக நீங்க போதா? இங்க பாருங்க. நீங்க இப்ப சொல்ற நீங்க பிரவீன் சொல்றது சக்கரி எப்படி இருக்கு? முதற்கொண்டு எல்லாரும் போயிட்டு இங்க பாருங்க. நீங்க விஜய பார்த்துருக்காங்களே. நீங்க இப்ப சொல்றீங்க. நாளைக்கு நாங்க அந்த 1%க்கு யார வேணாலும் பார்ப்போம். நீங்க வந்தா கூட உங்களையும் பார்ப்போம். ஒரு ஓட்டு. நீங்களும் எனக்கு முக்கியம் தான். கலைஞர் சொல்லியா? ஜெயகாந்தன் வந்து ஒரு மேடையில சொல்றாரு. கலைஞர் ஏதோ விமர்சிச்சு சொல்றாரு. "நீ எவ்வளோ விமர்சிச்சாலும் நான் உனக்கு பதிலுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா, நீ எனக்கு ஒரு ஓட்டு." நாங்க விஜய் ஒரு ஓட்டா பார்க்குறோம். ம். ஓட்டு விஜய் வங்கியா ஓட்டுக்கு பார்க்கல. பெரிய ஓட்டு வங்கிலாம் இல்லன்றீங்க விஜய்க்கு. பெரிய ஓட்டு வங்கி வரலன்னு சொல்லல. இந்த ஆரம்ப கால அட்ராக்ஷன் எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும். ம். அது எத்தன நாள் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை. ஆனா, இவங்க தாக்கே பிடிக்க முடியாது வந்து கரூர். மனிதத்தை அறமற்று செய்த செயல். என்னால வந்து அத இன்னுமே ஆனா ஜீரணிக்க அன்னைக்கு முடியல. காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு பேக்கப்பா தான் நின்னுச்சு. ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னாரு விஜய்க்கு. சொன்னாரு. அத இவங்க எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க? ஏன் மோடி அரசை வந்து இவங்க விமர்சிக்கவே இல்ல? ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? சிபிஐயே என் மேல் கை வைத்து பார். ஏன் சொல்லல? நான் வீட்ல தான் இருக்கேன். சிபிஐ வாங்கன்னு ஏன் கூப்பிடல? போய் ஆறுதலாம் ஆயிட்டு வந்தாரு. ஆஜராயிட்டு வராரு. அவங்க சிபிஐ கூப்பிட வேண்டியதானே? என் வீட்டுக்கு வந்து பார். நான் அலுவலகத்தில் தான் இருப்பேன். என் மேல் கை வைத்து பார். லக்கீலி நம்ம முதல்வர் வந்து அதில ஸ்மார்ட்டா இருந்தாரு. வேடிக்கை பார்த்துட்டு பேசாம விட்டாரு. அத வச்சு அரசியல் பண்ணலான்னு வச்சாங்க. சிபிசிஐடிக்கு மாத்தலான்னு பார்த்தாங்க. நல்ல வேளை சிபிஐக்கு போச்சு. பிஜேபி அவர வச்சு விளையாடுறதெல்லாம் விளையாட்டோம். அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, நான்லாம் அடங்குற ஆளா? என்னால அடக்கிட முடியுமா? இந்த ஃபேஸ பார்த்தா அப்படியா இருக்குன்னு பேசுறாரு. அவர் ஃபேஸ் எப்படி வந்தது சிபிஐ ஆஃபீஸ்க்கு அப்புறம் வெளியில வந்து? டயர்டு ஒரு 7 மணி நேரம் உட்காந்துருந்தா யாருக்குமே ஒரு டயர்டு தானே. ஓ! நீங்க நீங்க எப்படின்னா விஜய் ரசிகர் மாரி பேசுறீங்க. ஸோ விஜய் ரசிகர் மனசுல இருக்கிறத நீங்க பேசுறீங்க. அது அது வந்து அவங்க வந்து அரசியல் வந்து இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. அரசியல் படிக்கிறதுக்கு முன்னாடி புத்தகங்கள் வாசிங்க. ஃப்ரீடம் அட் நைட் அப்படின்னு ஒரு சீரியல் இருக்கு, புத்தகம் இருக்கு. அதில வந்து காங்கிரஸையும் விமர்சிச்சு தான் இருக்கும் அந்த கதைகள்லாம். அத பாருங்க. சுதந்திரம் எப்படி வந்ததுன்னு பாருங்க. 550 சமஸ்தானங்களுக்கு மேல நேருவும், வல்லபாய் பட்டேலும், காந்தியும் போராடி எப்படி இந்தியாவ உருவாக்கினாங்கன்னு பாருங்க. ஜின்னா வந்து நம்மளுக்கு எதிரா எப்படி இருந்தாலும் அதையும் மீறி பாகிஸ்தான் அப்படிங்கிறப்ப நான் இந்து பாகிஸ்தானாக இந்தியாவை உருவாக்க மாட்டேன்னு நேரு சொன்னார். நீ பாகிஸ்தானா இரு. நான் இந்து பாகிஸ்தான் கிடையாது. இங்கு இருக்கும் முஸ்லிம்களும், சீக்கியர்களும், புத்தர்களும், சமண மதத்தவர்களும் ஒன்றாக சேர்ந்தது தான் கிறிஸ்துவர்களும் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்தியா. இங்க வேறுபாடு கிடையாது. ஆண், பெண் வேறுபாடு கிடையாது. 3ஆம் பாலின வேறுபாடு கிடையாது. இன வேறுபாடு, நிற வேறுபாடு, மத வேறுபாடு, ஜாதி வேறுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் சமம். அப்படின்னு உலகத்துக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்தது இந்தியாவோட அரசியலமைப்பு. அதை எழுதினது காங்கிரஸ். இந்த மாதிரியான ஒரு கட்சி, இந்த மாதிரியான ஒரு கட்சியில நான் இருக்கேன். எப்படி பேசுவேன் நான்? சரி, ஃபைனலா இப்போ டிஎம்கே கூட எத்தனை சீட் தான் கேட்குறீங்க? அது வந்து நானும் அதே தான் சொல்லணும். நான் வந்து நான் வந்து ஒரு அமைப்பு ரீதியான விஷயங்கள் இருக்கனால,
நேரடி கட்சி கணக்குக்குள் நான் வரமாட்டேன் என்றைக்குமே. அது வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய போகுது. உங்களுக்கு எப்போ தெரியுமோ அப்போ தான் எனக்கும் தெரியும். சீட் ஷேரிங் வாங்கிடுவீங்க. ஆட்சியில் வந்து பவர் ஷேரிங் வாங்கிடுவீங்க. பவர் ஷேரிங் வாங்குவோமோ வரமாட்டோமோ தெரியாது. அடுத்த பவருக்கு நாங்கள் தான் காரணமா. நாங்கள் தான் பவர். காங்கிரஸ் யார் நாங்கள் கூட தான் இருந்தாலும் பவர். வரும்ன்றது சூட்சமா எடுத்துக்கலாமா? நாங்கள் தான் பவர். நாங்கள் இல்லாமல் எந்த பவரும் பவர் ஷேரிங்கும் நடக்கவே நடக்காது. நாங்கள் அது பவர் ஷேரிங் வந்தாலும் வராட்டியும் காங்கிரஸ் தான் பவர்ஃபுல் அப்படிங்கிறதோட முடிக்கும். மிக்க நன்றி மேடம். நன்றி.